السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وإن كان كبر عليك إعراضهم فإن استطعت نفقا أو سلما في السماء فتأتيهم بآية ولو شاء الله لجمعهم على الهدى فلا تكونن من الجاهلين. قال النبي صلى الله عليه وسلم: لو كان بعدي نبي لكان عمر بن الخطاب رضي الله عنه. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இந்த மேலக்கோட்டை ஜமாத் பெருமக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய பொறுப்பாளர்களே, அவர்களுக்கு அனுசரணாய நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஜமாத் நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக அலங்கரித்து விட்டு செல்ல இருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வல்லான் இறைவனின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று வாசிது. பெரியார்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, ரமலானை பற்றி பேசுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ரமலான் என்பது நன்மைகளை அதிகமாக நமக்கு வாங்கி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருந்தாளி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தாளியை வரவேற்பதற்கான வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஷாபான் மாதத்தில் இருந்தே ரமலானை வரவேற்பதற்கான வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்கள். ஹதீஸுகளிலே பார்க்கிறோம், ஷாபான் பிறை 15 வரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று வந்தார்கள், விட்டு விட்டு நோன்பு நோற்று வந்தார்கள். 15க்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடைவெளி விட்டு ரமலான் வந்தவுடனே மறுபடியும் ரமலான் முழுக்க பரவான நோன்பை வைத்தார்கள். அதற்கு பிறகு ஷவ்வால் மாதம் பிறந்ததும் முதல் நாள் பெருநாள் கொண்டாடிவிட்டு மறுநாளில் இருந்து பிற 7 வரையிலே நோன்பு வைத்தார்கள். இதிலிருந்து இந்த சமுதாயம் எதை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், ஒரு மிகப்பெரிய விருந்தாளி வருகிறார். சாதாரணமாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே சொல்லுவார்கள், அயல் நாட்டிலிருந்து நம்முடைய சொந்தக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று சொன்னால் வரவேற்பே வித்தியாசமாக இருக்கும். யாருக்காவது வேன் பிடித்து பிளைட் இறங்குகிற இடம் வரையிலே போய் அழைத்து வருகிறார்கள் என்றால் அவர் என்னமோ கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம். இவர்களுக்கு மிகப்பெரிய பாய்தா இருக்கிறது என்ற அர்த்தம். ராமநாதபுரம் வரையிலே சென்று சேதுவில் இருந்து அழைத்து வருகிறார்கள் என்று சொன்னால் திருப்பி போகிறார், ஆனால் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள், வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் வருகிறவர் ஒன்வேயில் வருகிறார் என்ற அர்த்தம். வரவேற்பிலேயே வித்தியாசம் இருக்கும். வருகிறவர் கை நிறைய கொண்டு வருகிற போது நாம் எவ்வளவு ஆர்வமாக மெட்ராஸ் வரையிலே போகிறோம். எதுவும் சொல்ல போனால் ஒரு நாள் அவர் வருவதற்கு தாமதமானால் அங்கேயே ரூம் போட்டு தங்குகிறோம். செலவை பற்றி யோசிப்பதே கிடையாது. இது மாதிரி ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகளை எடுத்து பார்த்தால் ஒரு நபிலுக்கு ஒரு பருளுடைய நன்மை கிடைக்கிறது, ஒரு பருளுக்கு 70 பருளுடைய நன்மை கிடைக்கிறது. ரமலான் மாதத்திலே நன்மைகள் வாரி 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 வழங்கப்படுகிறது. எனவே அதை வரவேற்பதற்கு முக்கியமான காரண காரியமாக நோன்பு
நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நோன்பை கொண்டுதான் அதை வரவேற்க வேண்டும் என்கிற காரணத்தினால் ரஜபு மாதத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுவார்கள். சில நாள் நோன்பு இருப்பார்கள், சில நாள் விட்டு விடுவார்கள். சில நாள் நோன்பு இருப்பார்கள், சில நாள் விட்டு விடுவார்கள். நமக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நோன்பு என்பது உண்மையிலேயே கஷ்டமான காரியம். நோன்பு என்பது உண்மையிலேயே கஷ்டமான காரியம். நமக்கு இன்னைக்கு கஷ்டம் தெரியுதான்னா அது வேறு கதை. ஏனென்றால் சாதாரணமா நோன்பில்லாத காலத்துல ஒரு மாசத்துல 5000 ரூபாய் செலவாகுதுன்னு சொன்னா, நோன்பு வந்து விட்டால் 10,000 ரூபாய் செலவாகுது. என்னப்பா இது, பகல் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கிறோம், சாப்பிடாம இருந்தும் இவ்வளவு பெரிய செலவான்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சமா சாப்பிட்டாலும் சத்தா சாப்பிடணும், விலை உயர்ந்த ஐட்டமா சாப்பிடணும். நோன்பு திறக்கும் போது வைக்கிற ஐட்டத்தை பார்த்தா மற்ற காலங்கள்ல அதை பார்த்திருக்க கூட மாட்டோம், அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுறோம். ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவாரு, நம்ம நோன்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, நோன்பு திறந்த உடனே என்ன செய்யறோமா, பகல் முழுக்க நான் சாப்பிடாம இருந்தேனே அப்படின்னு நினைச்சு ஒரு வாங்குறோம். சகர்ல உட்கார்ந்து இருக்கும் போது பகல் ஃபுல்லா நான் சாப்பிடாம இருக்க போறேனே அப்படிங்கிற வருத்தத்துல ஒரு வாங்குறோம். எனவே மற்ற காலங்களை விட நோன்பிலே அளவுக்கு அதிகமான செலவு நமக்கு வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று நோன்பை விட்டு நோன்பு நோற்று நோன்பை விட்டு இப்படியே இருந்து தன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், அந்த நோன்பு எந்த அளவிற்கு உடலை வருத்தக்கூடிய காரியம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க வசதி இல்லாம இருக்கோம், எங்க மனைவிமார்களை காப்பாற்ற முடியாம இருக்கிறோம். மனைவின்னு ஒருத்தி வந்தான்னா அவளை காப்பாற்ற முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யறது? கல்யாணம் முடிக்க முடியாது. கல்யாணம் முடிச்சா மனைவியை காப்பாற்றணும். மனைவியை காப்பாற்ற முடியாத பொருளாதாரத்துல நாங்க இருக்கணும், என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, நோன்பு வச்சுக்கிடுங்க, அதிகமா நோன்பு வச்சுக்கிடுங்க. இப்ப நோன்பு வைப்பது என்பது எதை காட்டுகிறது? உங்களுடைய ஆண்மையை அது கட்டுப்படுத்தும், தப்பா நடக்க உங்களை தூண்டாது. எனவே நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நோன்பு திறக்கிற வரைக்கும் பசியோட இருந்துட்டு, நோன்பு திறக்கிற நேரத்துல பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வடை அதிகமா வச்சுட்டிய, அவன் என்ன பணக்காரன் வச்சுட்டியா, நீ எனக்கு ஏப்பா 1.5 வடை கொடுத்த, அவனுக்கு 3 வடை கொடுத்துட்டிய. கொற்றாவோட கூட சட்டியில கூட ஒரு 2 கரண்டி அதிகமா ஊத்தப்பட்டிருந்தா அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். இது எதனால் வந்ததுன்னு கேட்டா, நோன்பை பற்றி நாம் தெரியவும் இல்லை, நோன்பினுடைய அருமையை நாம் புரியவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டால், சந்தக் யுத்தத்திலே வயிற்றிலே கல் கட்டி இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. சாதாரண காலத்திலேயே சாப்பிடாமல் இருக்கும் போது வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நோன்பை வரவேற்பதற்காக வேண்டி நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு மாதத்திலே அதை கண்ணியப்படுத்துவதற்காக அந்த மாசம் முழுக்க நோன்பு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், கணவனுக்கு அடிபணிவது மனைவிக்கு கடமை. நல்ல கணவனா இருந்தால், மார்க்கத்திற்கு உகந்த கணவனாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனாக இருந்தால், அந்த கணவனுக்கு கட்டுப்படுவது மனைவிக்கு கடமை. அதனால அவனுடைய எல்லா சொல்லையும் கேட்கணும்னு இல்லை, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒரு விஷயம், ரமலான் மாதத்திலே கணவன் சொல்லுகிறான், நீ நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்றான். அந்த பெண்ணுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கும் போது, அந்த பெண் ஆரோக்கியமாக இருக்கும் போது அவள் நோன்பு வைக்க தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறதே, அந்த காரணம் எதுவும்